ஸ்டாலின் அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தினால இல்லாட்டி பதவி விலகுங்க. தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வந்து நான் கண்ணகி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ பேசுறதெல்லாம் லாஜிக் இல்லம்மா. மதுரை எரிச்சா கண்ணகி, அதை நான் புராணத்துல படிச்சிருக்கேன். இப்ப உன்னை விட்டா போய் கோயம்புத்தூர் எரிச்சிருவோம் விளையிலம்மா. கண்ணகி வாழ்ந்த கதவெல்லாம் அப்போ போயிருச்சு. அப்புறம் ஆசிபாங்கிற ஒரு 8 வயசு பிள்ளைய எடுத்து குட்டியச்சவராக்கி மீண்டும் தான் நினைச்சு சில நாய்கள்லாம் குதறினாங்க. அதுவும் ஒரு ஆட்சியில் நடக்கத்தான் இருந்துச்சு. பொள்ளாச்சியில வந்து விடுங்கண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் கதறினாங்க. அப்பவுமே ஒரு ஆட்சி தான் இருந்துச்சு. ஆட்சியில எல்லாமே நடந்துட்டு தாமா இருக்கு. உங்க அப்ப வந்தாலும் சரி, எங்க அப்ப வந்தாலும் சரி, ஒரு மனிதன் தனி மனிதன் ஒழுக்கம் இல்லைங்க போகும்போது யாருமே திருத்த முடியாது. திமுக அழிக்கிறதுக்கு நீங்க என்ன புடுங்கி போடுறது? உங்க வீட்டு புல்லா ஆலமரம், அதை முதல் நினைச்சுக்க. இன்னைக்கு கரூர்ல 41 பேர் செத்தாங்களே, அதுக்கு என்ன யாராவது பொறுப்படுத்தாங்களா? இல்லன்னா நீ போடு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு வீட்டு வாசல்ல 10 போலீஸை நாங்க பந்தோபஸ்துக்கு வைப்போம், அப்பதான் மக்கள் பந்தோபஸ்தா இருப்பான்னு போடு. 234 தொகுதி, எல்லா தொகுதியிலும் கண்காணிக்கணும். ஒரு முதல்வர் தான் சும்மா லேசு நினைச்சிட்டியா? நீங்க போயிருங்க சிஎம் சார். என்ன சிஎம் சார்? நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எல்லாம் பேசிடக்கூடாது. நாங்களும் இறங்கி அடிப்போம். நாகரிகம் தெரியும், நாகரிகம் தெரியும், ஒழுக்கத்தோட பேசணும்.